ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சேம்பு கிழங்கு. பாருங்க சேம்புகள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து கொத்தவரக்காய் பாருங்க, நல்லா காய்ச்சிருக்கு. இதெல்லாம் விதை போட்டு நான் முளைக்க வச்சு இந்த தோட்டத்தில் கொண்டு நட்டது. மண்ணிலே விதை போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் அது ருட்டீனாக அதுக்கு தண்ணி அடிக்கணும். ஸோ நாங்கள் பிஸியாக இருக்கும்போது கிளினிக்ஸ் போகும்போதெல்லாம் கவனிக்க முடியாது. ஸோ நான் தனியாக வந்து விதை போட்டு முளைக்க வச்சு திருப்பி எடுத்து தோட்டத்தில் செடி கொஞ்சம் வளர்ந்த பிறகு நடுவேன். அதுதான் என்னோட மெத்தட். அதை எடுத்துருங்க. இதை எடுங்க. இது எடுங்க. 3 எண்ணம் கூட. இது வந்து சின்ன வெங்காயம். அன்பு நட்புகளுக்கு வணக்கம். இன்னைக்கு சூப்பரான தோட்ட வேலை. வாங்க, பியூட்டிஃபுல்லான கார்டனிங் vlog உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தோட்டத்தில் நிறைய கிழங்கு அறுவடை இருக்குது. அதாவது சேம்பு கிழங்கு, அப்புறம் கூவக்கிழங்கு, அது மட்டும் இல்லாமல் நிறைய மஞ்சள் வந்து அறுவடை பண்ண போகிறேன் இன்னைக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக என் வீட்டோரம் நின்று கிழங்கையெல்லாம் பிடுங்கியாச்சு. இனிமே அங்கே பக்கத்து தோட்டத்தில் வந்து நிறைய மஞ்சள் கிழங்கு அறுவடை இருக்குது. ஸோ அதை பிடுங்க போகிறோம். ஸோ வாங்க பக்கத்து தோட்டத்துக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சேம்பு கிழங்கு. அது இலையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. தோட்டத்தில் நிறைய அங்கங்கே சேம்பு கிழங்கு நட்டு வச்சுருக்குறோம். ஸோ இன்றைக்கி இனிமேல் சேம்பு கிழங்கை நம்ம தோண்ட போகிறோம். ஸோ தோண்டி எவ்வளோ கிழங்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், கிரேப்ஸில் வந்து காய்க்கலை நான் ஒவ்வொரு வீடியோலையும் ரொம்ப சங்கடப்படுவேன் இல்லையா. இன்றைக்கி மார்னிங் பார்த்தாக்கல பாருங்கள், அப்படியே திராட்சையில் காய் வச்சுருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மகிழ்ச்சி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என் கிரேப்ஸ் காய்ச்சிருச்சு.
இது வந்து வீட்டில் சமையலுக்கு வாங்கின இஞ்சியில் ஒரு சின்ன துண்டை எடுத்து நான் சாக்கு மூட்டையில் நட்டு வச்சேன் பாருங்கள். அது எப்படி வருது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஐடியா தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய இஞ்சி வச்சுருந்தேன். அதை தான் நாங்கள் இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கொல்லாங்காய், அதாவது கேஷ்யூஸ். ஸோ இந்த வாட்டி சம்மரில் பாருங்கள் நிறைய கேஷ்யூ பழமும் காயும் நிறைய காய்ச்சிருக்கு மரத்தில். டெய்லி கேஷ்யூ பழம் வந்து குருவி கொத்தி கொத்தி கீழே போடுது. கேஷ்யூ நட்டும் ஃப்ரூட்டும் இந்த மரம் வந்து ஈஸியாக எங்கும் வளராது. ஆனால் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்லாவே வளரும், எங்கள் கிளைமேட் அப்படி. ஸோ இதுதான் கேஷ்யூவோட ஃப்ரூட். இது டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் வந்து கேஷ்யூ ஃப்ரூட் பறிக்கிறது சாப்பிட்றது அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கார்டன் வீடியோஸில் இருக்கும். ஸோ இந்த வாட்டி சம்மருக்கு என் கேஷ்யூ நட் ட்ரீயில் நிறைய பழங்கள் நிறைய காய். ஸோ வாங்க இந்த மரத்தை ஒரு க்ளோஸ்அப் வியூ பார்க்கலாம். என்னோட புஷ் ஆரஞ்சு செடியில் பாருங்க அவ்வளோ காய் வந்து காய்ச்சிருக்கு. நிறைய ஆரஞ்சு வந்து பழுத்து இருக்குது. ஸோ இதை பறித்து அப்படியே ஜூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிக்கிள் போட்டு சாப்பிடலாம். Twinkle. எங்கள் ஊரில் இப்போ நல்ல மழைங்க. அதனால் அடீனியம் செடிகளெல்லாம் தண்ணி படாமல் அதை தூக்கி மாற்றணும். நம்மளால் வெயிட்டு தூக்க முடியாது. ஸோ ஹெல்ப்புக்கு ஆள் இருக்குது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் மிக அழகான மற்றொரு கார்டனிங் விளாகுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from டாக்டர் ஷெர்ன் லியோன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.